உனதே, உடலுயிர் மனமெல்லாம் உனதே, எண்ணலும் உனதே, இச்சையும் உனதே, என் செயல் பயனெல்லாம் உனதே, என் செயல் பயனெல்லாம் உனதே. ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மனே நமக. அதாவது நாம ஆத்மாவை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றோம். இந்த ஞான காண்டத்தில் தான் அதிக அளவு ஆத்மாவை பற்றி கூறப்பட்டிருக்கின்றது. மதங்களிலே இதை பற்றி கூறுவதில்லை. மதங்கள் ஏதாவதொரு இடத்திலே ஒரு இறைவன் இருக்கின்றார், அவர் அங்கிருந்து ஆட்சி செய்கின்றார் என்றுள்ள ஒரு வெளிப்பாடை வைத்திருக்கின்றது. அப்படி பார்க்கும் பொழுது பல மதங்கள் இந்த பூலோகத்தில் உண்டு. பெரும்பாலாக இந்தியாவிலிருந்துதான் அதிகபட்ச மதங்களும் உருவானது. எல்லா மதங்களுக்கும் இந்து மதம்தான், அதாவது சனாதன தர்மம்தான் தாயாக இருக்கின்றது என்பதும் உண்மை. இந்த மதங்கள் எது நல்லது எது பொய்யானது என்று கேட்டால், எல்லா மதங்களும் ஏதோ ஒரு வழியில் மனிதனுக்கு நன்மையைத்தான் போதிக்கின்றது. ஒரு மதம் இன்னொரு மதத்துக்கு சேருவதில்லை, அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. எப்படி என்றால், ஒரு மனிதன் எல்லோருக்கும் உதவ முடியாது. யாருக்கும் உதவாத ஒரு மனிதன் இந்த உலகில் இல்லை. எந்த ஒரு பயனுக்கும் பலன்படாத ஒரு செடி கூட இந்த உலகில் இல்லை. அதை போன்று மதங்களும் எனக்கு உதவவில்லை என்று சொன்னாலும் இன்னொரு நபருக்கு, இன்னொரு சமுதாயத்துக்கு அது பயன்படுத்துகின்றது. ஆகவே எந்த மதத்தை சார்ந்தவர்கள் ஆகிலும் ஒரு மதத்தையும் இழிவுபடுத்த கூடாது என்பதுதான் உண்மை. ஏனெனில் இந்த மதத்தை அழிக்க வேண்டும் என்றவர்கள் தானாகவே அழிந்திருக்கின்றார்களே தவிர மதங்கள் அழிந்த மாதிரி ஒன்றும் இல்லை. ஜாதியை அழிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் தானாகவே அழிந்திருக்கின்றார்களே தவிர ஜாதி ஒன்றும் அழிந்த மாதிரி இல்லை. அதே மாதிரி இந்த கலாச்சாரத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்தவர்களும் அவர்களாகவே அழிந்திருக்கின்றார்களே தவிர கலாச்சாரம் ஒன்றும் அழிந்து போனதும் இல்லை. மதமும் உண்டு, ஜாதியும் உண்டு. இதெல்லாம் உடம்பு சம்பந்தமான விஷயங்கள். ஆத்மா சம்பந்தமாக நாம் பார்க்கும் பொழுது ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது. இந்த மதம், ஜாதி, இந்த வேற்றுமை இதெல்லாம் அந்த காலத்திலிருந்தே இருந்து வந்தது. இந்த ஜாதி என்பது தகுதி என்றுதான் கூறப்படுகின்றது. நாம் ஒரே இடத்தில் வேலை செய்தாலும் அதிக சம்பளம் வாங்கக்கூடிய மனிதர்களும் உண்டு. ஒருவர் வாங்குவதை விட பகுதி சம்பளம் வாங்கக்கூடியவர்களும் உண்டு. எல்லோருக்கும் ஒன்று போல் இங்கு சம்பளம் கிடையாது. அவரவர்களுடைய தகுதிக்கு உகந்தவாறு சம்பளம் கிடைக்கின்றது. இதுதான் இந்த ஜாதியை தவிர வேறொன்றுமில்லை. ஜாதி என்பது உண்டா என்று கேட்டால் அது உடம்பை சம்பந்தப்பட்டது. எந்த காலத்திலும் ஜாதி, அதாவது தகுதி என்பது உண்டு. அதற்காக இது குறைந்தது அல்ல. உதாரணமாக நம்ம உடம்பை எடுத்துக்கொள்ளுங்கள். தலை ஒரு வேலை செய்கின்றது, கை ஒரு வேலை செய்கின்றது, வயிறு ஒரு வேலை செய்கின்றது, மலமூத்திரம் போகக்கூடிய இடம் ஒரு வேலை செய்கின்றது, கால் ஒரு வேலை செய்கின்றது. இதில் உசந்தது எது, தாழ்ந்தது எது? எல்லா உறுப்புகளும் பலவிதமான வேலைகள் செய்தாலும் எல்லாம் இந்த உடம்புக்கு தேவையானது.
அதை போன்று இந்த உலகில் எந்த சாதியாக இருந்தாலும் அதை தரக்குறைவாக பேசவும் கூடாது, பார்க்கவும் கூடாது. அவர்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு நாம் மற்றவர்களை இழிவுபடுத்தாமல், நமக்கு இந்த உலகில் எந்த செயலை இறைவன் தந்திருக்கின்றானோ அந்த செயலை செய்துவிட்டு நாம் ஆனந்தமாக போக வேண்டும். ஆக இந்த சாதியை ஒழிக்க வேண்டுமென்றோ சாதி இல்லை என்றோ நமக்கு இங்கு சொல்லுவதற்கான தகுதி இல்லை. இந்த உடம்பை பொறுத்து எல்லா உறுப்புகளும் நமக்கு தேவை. அதை போன்று இந்த உலகத்தில் எல்லோரும் நமக்கு தேவை என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சாதி மதத்தை வைத்து இங்கு ஏமாற்றக்கூடிய கும்பல் இருந்து கொள்ளுகின்றார்கள். இதற்கு காரணம் என்னவென்று கேட்டால் சாஸ்திர அறிவு இல்லாததுதான் காரணம். சாஸ்திர அறிவு இருந்தால் நமக்கு இதிலிருந்தெல்லாம் விடுபட முடியும். இந்த மாதிரியான கும்பலிலிருந்து விடுபட வேண்டுமானால் எல்லோரையும் நாம் எல்லாவற்றிலும் இறைவனே காரணம், எல்லாம் இயங்குவதற்கு காரணம், நம்மை இயக்குவதற்கும் காரணம், நாம் இயங்குவதற்கும் காரணம், இந்த உடம்பு இயங்குவதற்கும் அனைத்து ஜீவராசிகளும் இயங்குவதற்கும் காரணம் அந்த இறைவனே என்ற உணர்வு வர வேண்டும். உணர்வு வர வேண்டுமானால் மனிதன் மதங்களுக்கு மட்டும் கட்டுப்படாமல் நம்முடைய இந்த ஞான சாஸ்திரங்களை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆக அனைவரும் பகவத்கீதையை கற்றுக்கொள்வோம் என்று கேட்டுக்கொள்ளுகிறோம். ஹரி ஓம் தஸ்ஸத்.